வணக்கம். இப்போ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பவு லைன் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பவு லைனோட யூஸ் எப்படின்னா வந்து கப்பலை வந்து பிட்டில் வந்து அப்படி குழி விடுறது, ஒரு ஐ செஞ்சு அதை அப்படியே தூக்கி போட்டுருந்தாக்கா பிட்டில் இருந்து எடுக்க ஈஸியாக இருக்கும். அதுதான் பவு லைனை யூஸ் பண்ணுறது. எமர்ஜென்சி நமக்கு யாராவது ஒரு கடலில் விழுந்துட்டாங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து கயிறை வந்து இப்படி ஒரு லூப் உண்டாக்கி கொடுக்கணும் அப்படின்னா லூப் உண்டாக்கினா அவங்க கையையோ உடம்பையோ உள்ளே விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம இழுத்துடலாம். அதுக்கு வந்து லைனும் யூஸ் ஆகும். இது எப்படி போடுறதுன்னு சொல்லி செய்முறை வழக்கம் பாருங்கள். நமக்கு எவ்வளோ லூப் தேவையோ வளையம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரோப்பை எடுத்துக்கிட்டு நடுவில் ஒரு சின்ன ஒரு வளையத்தை உண்டாக்கணும், ஒரு லூப் உண்டாக்குறது. எப்படின்னாக்கா இந்த கீழே உள்ள ரோப்புக்கு மேலே வர்ற மாதிரி. இது ஏன்னு வச்சாலும் இது பி ரோப்பு, ரன்னிங் ரோப்பு. இந்த ரன்னிங் ரோப் மேலே வந்துக்கிட்டு அப்படி சொல்லி இந்த எண்டை எடுத்து நல்லா பாருங்கள், இந்த எண்டை கீழோடி விட்டு நல்லா கை பாருங்கள். அப்புறம் மறுபடி இந்த ரோப்புக்கு இந்த ஏ ரோப்பு இருக்குல்ல, ஏ ரோப்புக்கு கீழோடு மறுபடியும் எடுத்து மறுபடி அந்த லூப்பில் நம்ம விட்டுட்டோன்னா அப்படியே இருக்கிறோம் பாருங்கள். இப்போ ஒரு லூப் உண்டாயிட்டு இந்த லூப்பை வச்சு நம்ம என்ன செய்யணும், திடீர்னு ஒருத்தர் கடல் வந்துட்டோன்னாக்கா அவர் இந்த வளையத்தை பிடிச்சிக்கிடுவார், நம்ம அப்படியே இழுத்து கொண்டு வரலாம். சரிங்களா? இதுதான் பவு லைன். பவு லைன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாட்டு. ஏன்னா கடல்சார் பயிற்சி பள்ளிக்கு இதை நீங்கள் படிச்சுக்கிறீங்க. ஓகே, நன்றி.